நரகத்தை போய் பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு, வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த நரகத்தில் இருக்கின்ற தண்டனைகளை ஒருவர் தன்னுடைய காதினால் கேட்கின்ற போது நிச்சயமாக அவர் நரகத்துக்கு வரவே மாட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் ஜிப்ரீலே இன்னும் ஒருக்க நீங்கள் நரகத்தை சென்று பார்த்து கொண்டு வாருங்கள் என்று திரும்ப அனுப்புகிறார். வஹ்தஹு வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி وعلى آله وأصحابه ومن سار على نهجه واقتفى أثره إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் சுன்னத்தான ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு சில செய்திகளை படித்து கொள்வதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுடைய அமல்களை பொருந்தி கொண்டு அதற்குரிய கூலியை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் நிரப்பமாக தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமல்கள் செய்வதை விட அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லையா என்கிற விஷயம்தான் மிக முக்கியமானது. ஆகவே யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக என்று அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த சுருக்கமான அமர்விலே அச்சப்பட வேண்டிய நரகம் என்கின்ற செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நரகம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி பயான்களில், உரைகளில், குர்ஆனிலே, ஹதீதுகளிலே கூடுதலாக காண கிடைக்கின்ற ஒரு செய்திதான் நரகம் என்கிற ஒரு முக்கியமான பகுதி. குர்ஆனிலே கிட்டத்தட்ட 150 வசனங்கள் நரகத்தை பற்றி முழுமையாக சொல்லப்படுகிறது. நரகம் என்றால் என்ன, அதில் இருக்கின்ற தண்டனைகள் என்ன, அது யாருக்குரியது, என்னென்ன பாவங்கள் செய்தவர்கள் அங்கு போவார்கள் என்கின்ற விலாவாரியான ஒரு தகவல் 150 வசனங்களிலே அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். சகோதர சகோதரிகளே, இந்த நரகத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது முஷ்ரிகீன்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அத்துணை பேருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு இடம் நரகம் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன் ஃபீ நாரி ஜஹன்னம். நிச்சயமாக வேதங்களை கொடுத்து அந்த வேதங்களை நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் நரகத்தை கொடுப்போம் என்கிற வாக்குறுதி நிறைய இடங்களிலே இதே போன்றான வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதே போல அல்லாஹுவை மறுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு இடம், அல்லாஹ் அவர்களை ஒதுக்குகிற ஒரு இடம் நரகம் என்பதையும் குர்ஆனிலே நாங்கள் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். இப்ப சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் சுவனம் செல்ல வேண்டும் என்று எந்த அளவுக்கு ஆசை வைக்கிறானோ, சொர்க்கத்துடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு ஆசை வைக்கிறானோ, சொர்க்கத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு இன்பம், ஒரு ஆனந்தம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அதே போன்றான சரிக்கு சமமாக ஒரு முஸ்லிம் நரகத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, சொர்க்கம் போக வேண்டும் என்று 100% ஆசை இருக்கின்ற முஸ்லிம் நரகம் போக கூடாது என்பதிலும் 100% கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுடைய கருணையை பற்றி நாங்கள் தாராளமாக விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் அன்புடையவன், அல்லாஹ் மன்னிக்கின்றவன் என்பதை குர்ஆனில் மிக நீளமாக அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிற போதும் அல்லாஹுடைய தண்டனையை பற்றி சரிக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பவர்களில் மிக கடுமையானவன், வேதனை கொடுப்பவர்களில் மிக கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்றும் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த
நரகத்திற்கு குர்ஆனிலே பல சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஜஹன்னம் என்ற வார்த்தை குர்ஆனிலே திரும்ப திரும்ப நரகத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தையாக நாங்கள் பார்க்கிறோம். ஜஹீம் அல்லாஹ் நரகத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஹுதமா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் நரகத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் நரகத்துக்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. இப்படி ஒரு 6-7 வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் நரகத்துக்காக பயன்படுத்துகிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைக்கிறார். படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார். அழைத்து உன்துர் இலைஹா, சொர்க்கத்தை சென்று பார்த்து கொண்டு வாருங்கள், சொர்க்கத்துக்கு போய் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான், கூப்பிட்டு சொல்கிறான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்துக்குள் போய் சொர்க்கத்திலே இருக்கிறவற்றை எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, லா யஸ்மஉ பிஹா அஹதுன், அதாவது இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை யாரெல்லாம் தங்களுடைய காதுகளால் கேட்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு வருவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறான், இன்னும் ஒருக்க நீங்கள் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு வாருங்கள் என்றவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொர்க்கத்தை போய் பார்க்கிறார்கள். அங்கே ஒரு திரை இடப்பட்டிருக்கிறது. அந்த திரை இந்த சொர்க்கம் சிரமப்பட்டவர்களுக்காக, இந்த சொர்க்கம் கஷ்டப்பட்டவர்களுக்காக, இந்த சொர்க்கம் தியாகம் செய்தவர்களுக்காக என்ற ஒரு திரை சொர்க்கத்திலே இடப்பட்டிருப்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார்கள், லக்கது ஹஷீது, யா அல்லாஹ், நான் பயப்படுகிறேன், இந்த சமுதாயத்தில் எவரும் சொர்க்கம் வரமாட்டார்களோ என்று நான் பயப்படுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, நரகத்தை கொஞ்சம் பார்த்து விட்டு வாருங்கள், உன்துர் இலைஹா, நரகத்தை போய் பாருங்கள் என்றவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை பார்க்கிறார்கள். இந்த ஹதீஸ், இந்த சம்பவம் அடிக்கடி உரைகளிலே நமக்கு ஞாபகப்படுத்தப்படும். நமது ஈமானுக்காக, நமது ஈமானுடைய வலுவுக்காக நானும் ஒரு இந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நரகத்தை போய் பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு, வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த நரகத்தில் இருக்கின்ற தண்டனைகளை ஒருவர் தன்னுடைய காதினால் கேட்கின்ற போது நிச்சயமாக அவர் நரகத்துக்கு வரவே மாட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் ஜிப்ரீலே, இன்னும் ஒருக்க நீங்கள் நரகத்தை சென்று பார்த்து கொண்டு வாருங்கள் என்று திரும்ப அனுப்புறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் போய் நரகத்தை பார்க்கிறார்கள். நரகம் என்பது ஃபஹுஜிபத் பிஷ்ஷஹாவத், அதாவது அந்த நரகம் என்பது அந்த மனோ இச்சை, ஆசை என்கின்ற ஒன்றினால் திரையிடப்பட்டிருப்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு லக்கது ஹஷீது, அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் பயப்படுகிறேன், மனிதர்களில் யாரும் இந்த நரகத்துக்கு வராமல் செல்ல மாட்டார்கள், நரகத்துக்கு வந்துதான் வேறு இடத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று நான் பயப்படுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி அப்ப இந்த செய்தியில் இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன அப்படி என்றால், சொர்க்கம் என்பது சிரமங்களினாலும் கஷ்டங்களினாலும் திரையிடப்பட்டிருக்கின்ற ஒன்று. நரகம் என்பது மனோ இச்சைகளினாலும் ஆசைகளினாலும் திரையிடப்பட்டிருக்கின்ற ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுருக்கமாக சொல்லி காட்டுகிறது. சகோதர சகோதரிகளே, மனோ இச்சை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் ஒதுங்குகிற இடம் நரகம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து, தூதருடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கிறவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்பதை நம்ம நிறைய இடங்களிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு கட்டத்திலே இறை மறுப்பாளர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்குத்தான் நரகம் உத்தரவாதப்படுத்தப்படுகிறது என்று குர்ஆனிலே நாங்கள் பார்த்தாலும், இன்னும் ஒரு சாராரை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் இவர்கள் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
சொர்க்கத்தில் இருக்கிற மூமின்கள் நரகத்தில் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். சொர்க்கத்தில் இருக்கிற மூமின்கள் நரகத்தில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு பெரும்பாவங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பரிந்துரை செய்வார்கள். சொல்கிற நேரம் சொல்வார்கள், யுஸல்லூன மஅனா. சொர்க்கத்தில் இருக்கிற மூமின்கள் நரகத்தில் இருக்கிற அந்த பெரும்பாவங்களுக்கு தண்டனை பெறுகிறவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் சொல்கின்ற வார்த்தை யுஸல்லூன மஅனா. உலகத்தில் வாழுகிற போது எங்களோடு தொழுதவர்கள் யா அல்லாஹ். வயஸூமூன மஅனா. உலகத்தில் வாழுகிற போது எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள் யா அல்லாஹ். வயத்தஸத்தகூன மஅனா. உலகத்தில் வாழுகிற போது எங்களோடு சதகா செய்தவர்கள் யா அல்லாஹ். அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? வயுஜாஹிதூன மஅனா. உலகத்தில் வாழுகிற போது எங்களோடு ஜிஹாதில் ஈடுபட்டவர்கள் யா அல்லாஹ் என்று இப்படி நல்லமல்கள் செய்தவர்களை பார்த்து நரகத்தில் இருப்பதாக, அந்த நரகத்தில் இருக்கிற அந்த பெரும்பாவங்களுக்கு தண்டனை பெறுகிற முஸ்லிம்களுக்காக சொர்க்கவாதிகள் இப்படி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசிவிட்டு இறுதியாக சொல்வார்கள், ஃபஅத்கல்தஹுமுன் நார். யா அல்லாஹ், நீ அவர்களை நரகத்தில் நுழை வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், நீ அவர்களை நரகத்தில் நுழைத்திருக்கிறாய். அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக என்று மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தொழுதவனும் இருக்கான், நோன்பு பிடிச்சவனும் இருக்கான், சதகா செஞ்சவனும் இருக்கான், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தவனும் இருக்கான். இன்னும் அந்த ஹதீதுடைய தொடரிலே வருகிறது, ஹஜ்ஜி செஞ்சவனும் இருக்கான். அப்ப நாம் நமது அமல்களை கொண்டு எவ்வாறு திருப்தி அடைவது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹு தாலா மறுமையிலே இந்த உலகத்தில் அதி உச்சபட்சமான சந்தோஷத்தை கொடுத்த, இந்த உலகத்துல ரொம்ப ரிச்சா வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹு தாலா நரகத்தில் அப்படின்னு ஒரு போட்டு எடுப்பான். ஆளு உலகத்துல நல்ல ஹைஃபையா வாழ்ந்தவர், இல்லன்ற அளவுக்கு ரிச்சா வாழ்ந்தவர், அதி உச்சபட்சமான உலக இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹு தாலா நரகத்தில் அப்படி ஒரு போட்டுட்டு எடுத்து கேட்பான், உலகத்தில் வாழுகிற போது எப்படி நீ இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு இன்பங்களையும் அனுபவிக்கவில்லை யா அல்லாஹ். நரகத்தில் ஒரு போட்டு எடுத்ததுக்கு சுப்ஹானல்லாஹ். அப்ப சகோதர சகோதரிகளே, நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு மிக தகுதியான ஒரு இடம் நரகம்தான். ரசூலுல்லாஹ் மேக்ஸிமம் அதனால் தான் சொல்கிறார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரித்தம்பலத்தை நீங்கள் தர்மம் செய்தேனும் நரகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே மிக கடுமையான ஒரு இடம், மிக ஜாக்கிரதையாக நாங்கள் அந்த பகுதியை கையாள வேண்டி இருக்கிறது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் இப்னு மாலிக், இன்னும் ஏனைய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனைகளிலே மிக கூடுதலாக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். நன்றாக இந்த செய்தியை உங்களுடைய காதுகளுக்குள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், என்னை ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. உன்னிடத்தில் நான் நரகத்திலிருந்து ஜஹன்னமிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். யார் கேட்கிற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியும், அவர் ஒரு மௌசூம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், பாவங்களுக்கு அப்பால் பட்டவர், சொர்க்கத்துக்கென்றே அல்லாஹு தாலாவால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு நபி, ஒரு இறை தூதர். உண்மையிலேயே எல்லா விவகாரங்களிலும் ரசூலுல்லாஹ் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் என்பதை எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹ் நிரூபிப்பார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு பகுதி தான் துஆ. ரசூலுல்லாஹ் துஆ செய்யணும் அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஆல்ரெடி சொர்க்கம் என்று அல்லாஹுவால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒருத்தர். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம எவ்வளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். இன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நானும் நீங்களும் யோசிச்சு பாருங்க, நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இஸ்திக்ஃபார் செய்றோம், தௌபா செய்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைக்.
என்ற வார்த்தையை நாம் எத்தனை நேரம் எத்தனை தடவைகள் சொல்றோம்ங்கிறத நாம தயவு செய்து கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த நரகம்ங்கிற பகுதி தொடர் தலைப்புகளில் பேசப்பட வேண்டிய பகுதி. அதில் நிறைய தண்டனைகள், யார் யாருக்கு என்னென்ன பகுதிகள் என்றெல்லாம் நேரம் வாய்ப்புகள் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர்ந்து பேசுவோம். இறுதியான ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னால், நாருக்கும் உள்ளதி தூகிதூன், இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பு ஜுஸும் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், நரகத்துடைய 69 அதாவது 70 ஒரு பகுதியைத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்கிற நேரம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கின்ற 1 மடங்கு நெருப்பையே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதிலேயே ஒரு மனிதனை போட்டு பொசுக்கினால் அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான், 69 மடங்கா இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற நெருப்பை விட 69 மடங்கு இருக்கிறதா என்று பிரமிப்போடு ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் கேட்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அடிக்கடி அதிகம் சுஜூதில் ருக்கூஇல் நின்ற நிலையிலெல்லாம் நாம் அதிகம் செய்யப்பட வேண்டிய ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் என்ற துவாவை அதிகம் செய்து கொள்வோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அந்த கடுமையான படுபயங்கரமான நரகத்திலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த் வஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக்.